ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு ஃப்ரைடே. நம்ம ஊர்ல சாட்டர்டே, சண்டே ஹாலிடே மாதிரி இங்க குவைத்ல வந்து ஃப்ரைடேவும், சாட்டர்டேவும் தான் ஹாலிடே. அப்பாவுக்கு 2 நாளும் லீவ் இருக்கும். ஆனா ஹஸ்பண்ட்க்கு வந்து 1 நாள் ஃப்ரைடே மட்டும் தான் லீவ் இருக்கும். ஆனா இன்னைக்கு அவங்க சைட்டுக்கு போனதுனால இன்னைக்கு அவங்களுக்கு அதுவும் லீவ் இல்ல. ஈவினிங் அவங்க வந்ததுமே இந்த வீக்குக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க போனோம். வெஜிடபிள் ட்ரே வந்து நான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். பொங்கல் அப்போ க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் கழட்டி. அதை இன்னும் நான் மாட்டவே இல்ல. அப்படியே அதில் வச்சு வச்சு அப்புறம் மாட்டலான்ட்டு மறந்துட்டு இன்னைக்கு ஈவினிங் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க போகணும். அதனால் இப்போ இதெல்லாம் மாட்டி வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும்ன்ட்டு இன்றைக்கி தான் எடுத்து மாட்டினேன். இந்த ட்ரே நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். 400 சம்திங் எவ்வளோன்னு வாங்கியிருந்தேன். இது நான் வாங்கினதே எனக்கு வந்து இங்கே கிச்சன் வந்து ரொம்ப சின்ன கிச்சன். அதில் வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து ரொம்ப சின்ன இடத்துல வந்து எனக்கு வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த ட்ரே வந்து ரொம்ப வசதியாக இருக்குது. குவாலிட்டி பொறுத்தளவு ஓகே தான். நான் வாங்கினது மெயினாக எனக்கு வந்து இடத்த அடைக்காமல் இந்த சின்ன கேப்புக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த பர்பஸை வந்து இது எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணுது. ஈவினிங் டைம் ஆகிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து டீ வந்துட்டு போட்டு வச்சிட்டேன்னா வந்தோடனே சூடு பண்ணி கொடுத்துக்கலாம். நான் கூட கொஞ்சம் டீ காஃபிலாம் குடிப்பேன். ஆனால் அவங்க சுத்தமாகவே குடிக்க மாட்டாங்க. இப்போ ஒரே இந்த வின்டர் சீசன் தொடங்குனதுலேருந்து எல்லாருக்கும் மாற்றி மாற்றி கோல்டு காஃபு ஏதாவது இந்த ஈவினிங் டைமில் கொஞ்சம் சூடாக குடித்தேன்னா தொண்டைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இஞ்சி நிறையா போட்டு அவங்களுக்கு டீ போட்டு வச்சுருந்தேன். இங்கே வின்டர் சீசனில் ஈவினிங் 5 மணிக்கெல்லாம் நல்லா இருட்டிட்டு வந்துடுது. இந்த டைமில் கொஞ்சம் குளிராகவும் ஆரம்பிச்சிரும். எப்படா அந்த குளிர்காலம் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எப்போவும் ஈவினிங் 6 மணிக்கு விளக்கேற்றுவேன். இப்போலாம் அந்த வின்டர் டைமில் வந்து 5:30க்கெலாம் நல்லா இருட்டிடுதா, அதனால் 5:30க்கே என்னென்ன விளக்கேற்றி வச்சிடுறது. மோஸ்ட்லி நான் காலையில் விளக்கேற்றிடுவேன். செவ்வாய் வெள்ளி மட்டும் நான்வெஜ் எடுக்காதனால ஈவினிங்கும் விளக்கேற்றுவேன். என்னைக்காவது ஒரு நாள் நான்வெஜ் எடுக்கல, வெஜ் மட்டும் தான் சாப்பிட்றோம் அப்படின்னா அன்னைக்கு ஈவினிங்கும் விளக்கேற்றுவேன். ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமா இந்த வீக்குக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்குறதுக்கு வந்தாச்சு. அப்பார்ட்மெண்ட் கீழேயே டே ஃப்ரெஷ்னு ஒரு கடை உண்டு. அங்கேயே தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிடுவோம். மந்த்லி ஒன்ஸ் லூலு அந்த மாதிரி போவோம். ஆனால் நான் வந்து காய்கறி எப்போவுமே இங்கே தான் வாங்குவேன். இங்கே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பக்கத்துலேங்கிறதுனால அப்பப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கிடுறது. ஈவினிங் பார்த்தீங்கன்னா 6 மணி தான் ஆகுது. எவ்வளோ இருட்டி இருக்குன்னு பாருங்கள். நைட்டு 8 மணி மாதிரி இருக்கும். இதே இது சம்மர்லனா இந்த டைமுக்கு தான் இருட்டவே லைட்டாக இருட்ட ஆரம்பிக்கும். பொங்கல் முடியவுமே நல்லா சளி காய்ச்சல். அப்போ அவளே சொன்னா, சூரிய இனிமேல் நான் லாலிபாப் சாப்பிட மாட்டேன், ஒக்கு ஒக்குன்னு இருமல் வருதுன்ட்டு. இன்றைக்கி கடைக்கு போன உடனே தானாக லாலிபாப்பில் போய் போய் எடுத்துகிட்டு வந்தாச்சு. வந்ததுமே காய்கறி எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுருவேன். ஏன்னா கிச்சனில் வந்து ரொம்ப சின்ன இடங்கிறதுனால அதில் வச்சுட்டு எதுவும் வேலை பார்க்க முடியாது. அங்கே ஹாலில் வச்சோன்னா என் பாப்பா அவ்வளோத்தையும் உருட்டி தள்ளிடுவா. அதனாலே வந்தோடனே எப்போவுமே கையோட காய்கறி எல்லாமே அடுக்கி வச்சுருவேன். பூசம் வர்றதுனால கொஞ்சம் நாளைக்கு நான்வெஜ் கிடையாது. அதனால தான் இவ்வளோ காய்கறி. இல்லைனா நான் இவ்வளோ காய்கறி வாங்க மாட்டேன். அன்னன்னைக்கு தேவையான காய்கறி வாங்கிக்கிடுவேன். இன்றைக்கி இந்த பிஸ்கட் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது சின்ன வயசில் சாப்பிட்ட ஞாபகம். பொதுவாக நான் இங்கே ஸ்நாக்ஸ் வாங்க மாட்டேன். இந்த ஒரு பிராண்டில் மட்டும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் வாங்குவேன். இது தயிர். இது ஒரு நார்மல் பேக்கெட் தயிரும், இன்னொன்று வந்து மேங்கோ ஃப்ளேவர் போட்டிருந்தாங்க. அது எப்படி இருக்கும்ன்ட்டு அந்த இது ட்ரை பண்ணலான்ட்டு ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி, இது ஒரு ரெசிபிக்காண்டி வாங்கிட்டு வந்திருந்தேன். இங்கே வின்டர் சீசனில் வந்து ஸ்ட்ராபெரி இங்கே நிறையா கிடைக்கும். இருக்கும் நல்லா ரெட்டிஷாக இருக்கிறத பார்த்து எடுத்தோம்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம ஊர்லேயே நான் ஸ்ட்ராபெரி சாப்பிட்ருக்கேன். ஒரு மாதிரி ஒரு புளிப்பு டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் இங்கே உள்ள ஸ்ட்ராபெரி வந்து நல்லா இனிப்பாக இருக்குது. நான் தான் சாப்பிடுவேன். நான் மோஸ்ட்லி வாங்க மாட்டேன். இன்றைக்கி ஒரு ரெசிபிக்குனால இது வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் கொஞ்சம் ஆரஞ்சு வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் இப்போ வெஜ்ஜுங்கிறதுனால மஷ்ரூம் வாங்கிட்டு வந்தேன். ஒரு நாள் பிரியாணி போடலாம் அப்படின்ட்டு. நான்வெஜ்ஜுன்னா கரைச்சலே இருக்காது. வாரத்தில் பாதி நாள் மீன் குழம்பாக தான் இருக்கும். அதை வச்சு ஓட்டிடலாம். வெஜ்ஜுங்கிறதுனால என்ன பண்ண என்ன சமைக்கன்னே யோசனையாக இருக்குது. அப்புறம் இந்த மீல் மேக்கர், அப்புறம் சொரக்காய், வெள்ளரிக்காய், கத்திரிக்காய், கோவக்காய் வாங்கிட்டு வந்தேன். என் வீட்டுக்காரங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு சுத்தமாக பிடிக்காது. குடமிளகா, கொஞ்சமாக உருளைக்கிழங்கு. 1 வீக்குன்னு வாங்கலை. ஆனால் இது இந்த இவ்வளோ காய்கறி எங்களுக்கு தாராளமாக 2 வாரம் போகும். அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, அப்புறமா கருவேப்பிலை. வெங்காயம் இன்றைக்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதனால் வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கியிருக்கு.
அப்புறம் தேங்காய் இங்கே வந்து துருவியே வச்சுருப்பாங்க, துருவாமலும் இருக்கும். நம்மளுக்கு எது தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறமா பால், இது வந்து லோ ஃபேட் மில்க்கு. எங்களுக்கு காஃபி, டீக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கிடுவோம். பாப்பாவுக்கு கொடுக்குற பால் வந்து ஃபுல் ஃபேட் மில்க் கொடுப்பேன். இது வந்து ரொம்ப திக்காக க்ரீமியாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு வந்து இது பாலுக்கு காஃபிக்கு வந்து இது செட் ஆகாத மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ப்ரௌன் ப்ரெட்டு. எப்போவும் மல்டிக்ரெயின் ப்ரெட் வாங்குவேன், அது இங்கே இல்லை. இன்றைக்கி ப்ரௌன் ப்ரெட் தான் இருந்துச்சு, அதனால் இது வாங்கிட்டு வந்தேன். அப்புறமா தக்காளி, கேரட்டு, அதுதான் காய்கறி எல்லாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த திங்ஸ்லாம் கொடுக்குற கவர் தான். ஊரில் வந்து எல்லா காய்கறியும் ஒரே கவரில் போட்டு கொடுத்துருவாங்க. வந்து அப்படி இல்லை, நிறைய தனித்தனி கவர்லையாக போட்டு கொடுப்பாங்க. ஆனால் இதெல்லாம் சும்மா வேஸ்ட்டாக தூர போடாமல் இது எல்லாமே இந்த குப்பை தொட்டியில் கார்பேஜ் பேக்காக போட்டு வைக்கிறதுக்கு இதை நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன். நான் மட்டும் இல்லை, இங்கே மோஸ்ட்லி எல்லாருமே இந்த மாதிரி பேக்கை தான் குப்பை போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. தனியாக கார்பேஜ் பேக் வாங்கி அதில் யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு சேவிங்ஸ் தான். அம்மா கொடுக்குற கவரை எதுக்கு தூரப்படுவானே, அதை குப்பை கவராக யூஸ் பண்ணிக்கிடலான்ட்டு மடித்து எடுத்து வச்சிட்டோம்னா தேவையானப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கிடுவேன். எனக்கு இந்த காய்கறி அடுக்கும்போதெல்லாம் எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வரும். எங்கள் ஊரில் வந்து செவ்வாய்க்கிழமை சந்தை நடக்கும். எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி காய்கறி வாங்கி வச்சுட்டு சொல்லிட்டு போவாங்க. காலையிலையோ இல்லை சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்தோ காய்கறி உடனே என்ன பண்ணியிருக்கணும், அடுக்கி வச்சுருக்கணும் அப்படின்ட்டு. அது மொத்தமாலாம் தட்டி வைக்கக்கூடாது, தனித்தனியாக எல்லாத்தையும் ஒரு கவரில் போட்டு மிளகாலாம் காம்பு கிள்ளி அப்படி நீட்டாக அடுக்கி வைக்கணும்னு எங்கள் அப்பா சொல்லிட்டு போவாங்க. நானும் என் தங்கச்சியும் காலையிலையும் பண்ண மாட்டோம், சாயந்தரம் பண்ண மாட்டோம். எங்கள் அப்பா 8 மணிக்கு வராங்கன்னா அந்த 7:45க்கு தான் போய் காய்கறி வேகமாக அடுக்கிறதுக்கு பதறிட்டு ஓடுவோம். வீட்டில் எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே ஒர்க்கிங்கிறனால மோஸ்ட்லி எல்லா காய்கறியும் வாங்கி போட்டுருவாங்க. வீக்கெண்டில் மட்டும்தான் நான்வெஜ் இருக்கும். இப்படி வாரம் ஃபுல்லாகவே வெஜ்ஜு தான் இருக்கும். காய்கறி நிறையா இருக்குமா, அதனால் நீ அடுக்கு, இதை நீ அடுக்கு, இதை நீ அடுக்குன்ட்டு ஒரு சண்டையாக இருக்கும். பெரிய பெரிய காயெல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமா, அதெல்லாம் யார்கிட்ட தள்ளுறது, இந்த மிளகா கிள்ளி போடுறது அதெல்லாம் யார்கிட்ட தள்ளுறதுன்னு ஒரே சண்டையாக தான் இருக்கும். அடுக்கிறதுல 2 பேருக்கும் சண்டை வந்து அப்படியே போட்டு போயிடுவோம். அப்புறம் எங்கள் அம்மா உட்காந்து அடுக்குவாங்க. அப்போ வேலை செய்யாமல் டிமிக்கி அடித்ததோட பாவம்லாம் தான் இப்போ வந்து ஒத்தையில் இருந்து அடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு தோணும். இது என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு வேலையை நம்ம தான் செஞ்சாகணும். அதனால் வேறு தப்பிக்க வழி இல்லை, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, நம்ம தான் அடுக்கணும். எல்லாம் அடுக்கி முடிக்கிறதுக்கே டின்னர் டைம் ஆயிட்டு. நான் ஏற்கனவே சட்னி வச்சுட்டு தான் போனேன். வந்ததும் தோசை மட்டும் சுட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அப்பா உடையில வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போனாங்க. இப்போவே சொல்லி தான் அனுப்புனேன், அவள் முன்னாடி வச்சு சாப்பிடாதீங்க, அப்புறம் அவள் நான் வந்து ஸ்நாக்ஸ் கேட்பா, நைட்டு சாப்பிட மாட்டா அப்படின்ட்டு. இவங்களும் ரெடியாக வந்தாச்சு ஸ்நாக்ஸ் கேட்டு. எல்லாத்தையுமே அடுக்கி முடிச்சாச்சு. ஓரளவு அதது இடத்துல ஒதுங்க வச்சுட்டாலே கொஞ்சம் கிச்சன் வந்து க்ளீன் ஆயிரும். அந்த கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக இருக்கும்போது வர சந்தோஷம் ஒரு புது புடவை எடுத்தால் கூட அவ்வளோ சந்தோஷம் வராது. அவ்வளோ ஒரு பேரானந்தமாக இருக்கும் மனசுக்கு கிச்சனை க்ளீன் பண்ணி முடித்த உடனே. ஹஸ்பண்ட் இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட வராதனால சாதம் கொஞ்சம் மீதமாயிட்டு அதையும் தண்ணி ஊற்றி மூடி வச்சாச்சு. நாங்கள் 2 பேருமே டின்னர் ஏற்கனவே சாப்பிட்டாச்சு. பாப்பா வந்து இடையில கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதுனால அவளுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் கொடுத்தேன்.
அவளுக்கு தோசை சுட்டு கொடுத்தேன்னா அவங்க அப்பா இருக்கிறதுனால அவங்க அப்பா ஊட்டி விட்ருவாங்க. அவளே அள்ளி சாப்பிடுவா. ஆனால் என்னென்னா சட்னி தொட்டு சாப்பிட மாட்டா. அதனால் நாங்கள் கொஞ்சம் ஊட்டி கொடுப்போம். 2 பேர் ஊற வச்சுருந்தேன் முளை கட்டுறக்காண்டி. தண்ணியை வடிச்சிட்டு அது மேலே ஒரு டிஷ்யூ வச்சு இப்படி நார்மலாக மூடி வச்சனாலே அடுத்த நாள் காலையில் நல்லா முளை கட்டிரும். கடைசியாக உள்ள வேலை பாத்திரம் கழுவுறது தான். டிஷ் ட்ரையிங் ரேக்கும் நான் இந்தியாவிலேருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு பிளாஸ்டிக்கில் ஒன்று வச்சுருந்தேன். அதில் வந்து இப்படி தண்ணி வடிகிற மாதிரி இல்லை. கீழே அந்த இடத்துல தண்ணி கெட்டி கெட்டி அது ஒரு ஸ்மெல் அடிக்க மாதிரி ஆரம்பிச்சிச்சு. பாசமும் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்படி தண்ணி வடிகிற மாதிரி ஒரு மாடல் பார்த்து வச்சுருந்தேன். அதனால் அது வாங்கிட்டு வந்தேன். அதே மாதிரி கிடைக்குதான்னு பார்த்தேன். ஆனால் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. அதனால் இந்தியாவிலேருந்தே நான் அதை வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு மெயினாக கிச்சன் என்ன தான் க்ளீனாக வச்சாலும் இந்த பாத்திரம் கழுவு ப்ரெஷ்ஷை மாற்றணும்னு நினைப்பேன். அதை மறந்து போயிடும். பொங்கல் டைமே மாற்றணும்னு நினச்சேன். அப்புறம் மறந்துட்டு அதனால் இன்றைக்கி ஞாபகம் வந்துச்சு கையோடு மாற்றி வச்சுருவோம் அப்படின்ட்டு அதையும் மாற்றி வச்சுட்டேன். அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக பார்க்குற வேலை இவளுக்கு ஒரு டம்ளர் பாலை காய்ச்சி கொடுத்துடணும். இப்போ தான் ஃபீடிங் பாட்டில் மறக்கடிச்சிருக்குது. இப்போ டம்ளரில் குடிக்க ஆரம்பிச்சிருக்கா. இதில் ஒரு டம்ளர்லாம் குடிக்க மாட்டா. இதில் கொஞ்சம் தான் குடிப்பா. ஆனால் அந்த ஒரு டம்ளர் முழுசாக ஊற்றி கொடுத்தா தான் குடிப்பா. அவள் ஃபீடிங் பாட்டில் மறக்கணும் அப்படிங்கிறக்காண்டி கொஞ்ச நாள் நான் இப்படி கொடுத்துட்ருக்கேன். கம்ப்ளீட்டாக ஃபீடிங் பாட்டில் மறந்ததுக்கப்புறம் அவளை வந்து நார்மலாக பாலை வந்து கம்மி பண்ணி கொடுக்கணும். அவள் பாலை குடிச்சிட்ருக்க நேரத்தில் எங்கள் கிச்சன் அடுப்பையும் க்ளீன் பண்ணிவிட்டு கையோடு அந்த பால் காய்ச்சின பாத்திரத்தையும் கழுவி போட்டுருவேன். லாஸ்ட்டாக அவளுக்கு வாயை மட்டும் கொப்பளிக்க வச்சுட்டு அப்புறம் அவளை இப்போ பாத்ரூம் விட்டுட்டு தூங்க கூட்டு போக வேண்டியதுதான். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு vlogல மறுபடியும் பார்க்கலாம். பாய்.